நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னதான் இன்னைக்கு நமக்கு சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு என்னதான் சமைச்சு தர போறீங்க? பேச்சுலர்ஸ்க்கோசரம் 1 pot வெஜிடபிள் குருமா. ஓகே ஓகே. ஃபேமிலி வாழ்க்கோசரம் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து ராகி பூரி. ஒன் பாட்டில் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். அதை நீங்கள் வந்து பூரி தான் பண்ணிக்க, சப்பாத்தி இப்போ எல்லாமே ரெடிமேடாக கடையில் வாங்குறது, அது கிடைக்கிறது. அப்படியே வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா இது ரைஸோடு சாப்பிட்லாம், ஆர் பிரெட்டோடு சாப்பிட்லாம். எதோட வேணாலும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும். குக்கரில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, அன்னாசி மொக்கு, கிராம்பு இவைகளை வறுத்து கூடவே வெங்காயம் சேர்த்து அதையும் நன்கு வதக்கி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து நன்கு வதக்கி அதனுடன் கறிகாய்களையும் ஆட் பண்ணி தண்ணீர் விட்டு உப்பு போட்டு மிக்சியில் தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 5-6, சோம்பு இவைகளை சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து அதில் கரம் மசாலா தூள் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வாங்கி இறக்கவும். பிரஷர் இறங்கிய பின் திறந்து கொத்தமல்லி தூவி பரிமாறினால் 1 pot வெஜிடபிள் குருமா தயார். எண்ணெய் கொடுங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேப்பா. ஓகே. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 2 போடுறேன், பட்டை துண்டு 2, கல்பாசி இது குருமாவுக்கு கொஞ்சம் அவசியம் போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சின்ன பீஸ், அன்னாசி முக்கு 1, 4 கிராம்பு, வெங்காயம் கூடு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், இதுதான் இதோட காரம். சொன்னா 2லேருந்து 2.5 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கும். சரிங்க. தனியா பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 2 ஸ்லிட் பண்ணி போட்டுருவோம். ஓகே. ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் சமைச்சு கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களாம்மா, பேச்சுலர்ஸ்லாம் நிறைய வருது இல்லை, பிகாஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக. யாரும் அதுவும் இந்த வெய்ய நாள் வந்தாச்சுன்னா கிச்சனில் நிற்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காதுப்பா. இதில் வந்து இப்போ கரிஹாலாம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி இது 2 தக்காளிப்பா. மிக்ஸ்டாக எல்லா கறிகாயும் இருக்குப்பா, கொடுத்துருங்க. இதில் உருளைக்கிழங்கு இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ், தண்ணி கொடுப்பா. தேவையான அளவு இதில் விட்டுருக்கேன். சரி. தேங்காய் கொடுங்க. ஒரு சின்ன மூடியில் 1/4 மூடி கிட்ட தேங்காய் இருக்கட்டும். முந்திரி பருப்பு,
இது ஆப்ஷனல். வேண்டாம் பொட்டுக்கடலை மட்டும் போட்டுக்கிறோன்னா போட்டுக்கோங்க. சரிங்க. இதில் வந்து ஒரு 3 போடுறோம் நம்ம. பொட்டுக்கடலை, சோம்பு, ஒரு டீஸ்பூன் கிட்ட சோம்பு. ஓகேம்மா. தண்ணி கொடுங்க. ஸோ இதில் கசகசா அப்படிலாம் போட வேண்டாம். இது போதும். இது மாதிரி பண்ணினாலே போதும். ஓகே. ஏன்னா அதுனா ஊற வைக்கணும், இதுனா அப்படியே ஸ்பாட்டில் பண்ணிடலாம். எத்தனை பேருக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்குன்னு தெரியாது இல்லை. நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுப்பா. ஓகே. இது இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி கொடுக்கும். உப்பு கொடுத்துருக்குப்பா. ஒரு 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சரி. பார்த்துட்டு வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இது அவ்வளோதான். 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வாங்குங்க போதும். ரெடி. ஜோராக உடனே ப்ரெஷர் அடிக்கிறது. நீங்கள் எதோட வேணால் தொட்டு சாப்பிட்றோம். இன்க்ளூடிங் சில பேர் ரெடிமேட் தோசை மாவு வாங்கி தோசை வாத்துன்னு இந்த குருமாவை தொட்டுன்னு சாப்பிட்றதுனாலும் நல்லாவே இருக்கும். சும்மா நீங்கள் வந்து எப்படி கசகசா ஊற வைக்கிறத பற்றி சொன்னீங்களோ அது மாதிரியே இவ்வளோ காய் கட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிற பேச்சுலர்ஸ்க்கு தக்காளி மட்டும் வச்சு இந்த குருமாவை இதே மாதிரி பண்ணிக்கலாம். சரி. வெறும் டொமேட்டோ குருமா வந்து அப்படியே பண்ணினா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னு சொல்லலை. சரி. ஸோ வெஜிடபிள்ஸ் செய்கிறதுங்கிறது ஒரு அடிஷ்னல். இது எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்ததுன்னா தக்காளியை மட்டும் வச்சு இதே மாதிரி குருமா பண்ணி நீங்கள் ஜோராக சாப்பிடுவோம். சரி. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ மாவு பேசலாம். ராகி மாவு, கோதுமை மாவு, ரவை, உப்பு இவைகளை நன்றாக இறுக பிசைந்து வைத்துக்கொண்டு எண்ணெய் காய்ந்ததும் பூரி போல் இட்டு பொரித்து எடுத்தால் சுவையான ராகி பூரி தயார். ராகி மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். எல்லாரும் கேட்கலாம் ராகி மாவு எடுத்துக்கிறதே கோதுமை மாவு எடுத்துக்கணுமான்னு. ராகி மாவில் வந்து ஒரு அதாவது பிசுக்குத்தன்மை இருக்காது. அதனால நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணாதான் அது வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து கையால் தட்டி தான் பண்ண முடியுமே ஒழிய இது பண்ண முடியும். பூரியாலாம் பொரிக்க முடியும். உப்பு கொடுத்துருங்க. ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரவா தண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணுமாம்மா? ஈக்குவலாக எடுத்துனா தான் சரியாக இருக்கும்ப்பா. ஏன்னா ராகியில் வந்து சுத்தமாக உங்களுக்கு ஒரு அந்த இழுக்கிற தன்மையே எலாஸ்டிக் தன்மையே இருக்காது. ஆமாம், நம்ம அடையெல்லாம் கூட தட்டி தான் அது பண்ண முடியும். டேஸ்ட் வைஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி. ஆனால் வீட் ஃப்ளார் எங்களுக்கு அலர்ஜி, க்ளூட்டன் ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிறவா என்ன பண்ணுறது, இதில் நாங்கள் இது ரவையும் யூஸ் பண்ண முடியாது, கோதுமை மாவும் யூஸ் பண்ண முடியாதுன்னா மில்லட்ஸ் எதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணி இந்த பாஜிரா சொல்லுவாங்க இல்லையா, பாஜிரா மாவுனா உங்களுக்கு கம்பு மாவு ஆர் வந்து சோளம் அதோட
மாவு இருக்கும், அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அது விட்டு என்ன பண்ணுறச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கும். சரி. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ ட்ரெயின் ஆயிட்டேன், அடுத்து என்ன கேட்பீங்க? இது எதுக்கு மாவு வந்து ட்ரை ஆகாத இருக்கிறதுக்கு, ஸோ அதை விட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது ட்ரை ஆகாத இருக்கும். ஓகே. ஸோ அம்மா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா இதுல பிசுக்கலாதனால ஓரத்துலலாம் இதுல வெடிப்பு விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி. அதனால கொஞ்சம் ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது, ஓகே, அன்பா அப்படியே மெதுவா தேய்ச்சிடலாம். அவங்கள மாதிரி. சமையலே அப்படிதான்ப்பா, அது மேல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லா வரும். அதுக்கிட்ட நம்ம முறைச்சினோன்னா செத்தா போடிட்டு அது நம்மள்கிட்ட முறைச்சிக்கும். ஸோ இது எண்ணெய் காஞ்சிட்டு, ராகி பூரி மட்டும் எப்பயுமே அதில் பிசுக்கு இல்லாதனால இந்த சைடெல்லாம் ஓரம் இதாக்கி சான்ஸ். கொஞ்சம் அது மாதிரி நிதானமாக ஒரு 2 தடவை திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா மில்லட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும், இல்லைன்னா வயத்துக்கு ஆகாது. யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பூரியில் வந்து எண்ணெய் தடவி தான் பூரி இடுவேன். இதுக்கு அப்படி பண்ணினேன்னா வராது, இதுக்கு நீங்கள் மாவு தொட்டுன்னு தான் பண்ணுவீங்க. இவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுல குருமா, வாசனையே அபாரமா இருக்கா. கொத்தமல்லி கொடுப்பா. ராகி பூரியும் 1 பார்ட் குருமாவும்ப்பா. தேங்க்யூம்மா. ஸோ இன்னைக்கு அம்மா சூப்பராக நல்லா ஹெல்த்தியான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குமா பூரி. குருமா டாப் கிளாஸாக இருக்கு. பூரியுமே ரொம்ப சூப்பர். எனக்கு ராகி ரொம்ப பிடிக்கும். அதில் புட்டோ அடையோ என்ன செஞ்சாலும் சாப்பிட்ருவேன். பூரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. என் குருமா நிச்சயமா சொல்லியே ஆனும், அவ்வளோ பிரமாதமா இருக்கு. நீங்க செம்ம தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆமா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா. இன்னைக்கு இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவாஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக அருமையான ஒரு காம்போ சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.